அல்லாஹ் மகத்துவப்படுத்தக்கூடிய, அல்லாஹ் மேன்மைப்படுத்தக்கூடிய, அல்லாஹ் கண்ணியப்படுத்தக்கூடிய, அல்லாஹ் உயர்வாக பார்க்கக்கூடிய ஒரு பருவம் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது இளமை பருவம் தான். அதை குறித்து அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் பேசுகின்றான். அல்லதி ஹலக்கக்கும் மின் லஅஃபின் சும்ம ஜஅல மின் பஅதிக்கும் மின் பஅதி லஅஃபின் குவா. உங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பலவீனமான நிலையில் படைத்தெடுத்தான். பிறகு அந்த பலவீனமான நிலைக்கு பிறகு குவத் ஆற்றல் பொருந்திய ஒரு பருவத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினான். சும்ம ஜஅல மின் பஅதி குவத்தின் லஅஃபா வ ஷைபா. பிறகு அந்த ஆற்றல் பொருந்திய பருவத்திற்கு பிறகு மீண்டும் வயோதிகத்தையும் பலவீனத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் பேசுகின்றான். குழந்தையாக, இளைஞனாக, வயோதிகனாக இந்த உலகத்தில் நாம் கடந்து போகக்கூடிய இந்த பருவங்கள், இந்த பருவத்தில் ஆற்றல் பொருந்திய பலம் பொருந்திய ஒரு பருவம் என்று ஒன்று இருக்கும்னா அது இளமை பருவம்தான் என்று இறைவன் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுவதை பார்க்கும். ஆற்றல் பொருந்திய பருவமா? ஆமாம், ஆற்றல் பொருந்திய பருவம். வலிமை பொருந்திய பருவமா? ஆமாம், வலிமை பொருந்திய பருவம். ஏன் மற்ற பருவத்திற்கு இல்லாத ஒரு முக்கியத்துவம், ஒரு கவனம், ஒரு தனி சிறப்பு ஏன் இந்த பருவத்துக்கு கொடுக்கப்படுது? ஏன்னா இந்த பருவத்தில் தான் தாம் என்ன செய்யணும்னு நினைக்கிறானோ அது செய்து முடிக்கிற துணிச்சலும் வேகமும் அதற்கான பலமும் அந்த பருவத்தில் தான் இருக்கும். குழந்தையா இருக்கும்போது அப்படி எதுவும் யோசனை இருக்குமா? நான் இதை சாதிக்கணும், அதை சாதிக்கணும், அப்படியான எந்த யோசனையும் இருக்காது. கள்ள கபடமற்ற நிலையில சுற்றி வருவாங்க. வயோதிகள் ஆயிட்டாங்க, யோசனை இருக்கும், ஆனால் அதை செயல்படுத்துகிற பலம் இருக்குமா? இருக்காது. அப்போ சிந்தனைகளும் செயல்பாடுகளும் அதை செய்து முடிக்கிற ஆற்றலும் பலமும் பொருந்திய ஒரு பருவமாக இளமை பருவத்தை அல்லாஹ் ஆக்கியிருக்கிற காரணத்தினால்தான் இந்த பருவத்தை அல்லாஹ் மேன்மைப்படுத்துகின்றான், மகத்துவப்படுத்துகின்றான். இன்னும் சொல்லப்போனால் அல்லாஹ் கண்ணியப்படுத்துகின்றான்.